Assalamualaikum. Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரமதான் டே 1 டே 2 and then அதுக்கு முன்னாடி உள்ள preparation vlog தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரமதான் 2வது நாள் வந்து எங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சி முறை. ஸோ அதுக்காக வந்து முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து வாங்கி உரிச்சும் வாங்கியாச்சு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் மளிகை சாமான், அதுக்கப்புறமா வந்து அந்த பச்சை மிளகா, கேரட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இது எல்லாமே வந்து முன்னாடி வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கும் கொஞ்சம் ஜாமான் வாங்கினோம். நோம்பு கஞ்சிக்கு உள்ள அரிசி, அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட்டு, டீயும் வந்து போட்டு கொடுப்போம். அதுக்காக உள்ள பிஸ்கெட், அதுக்கப்புறம் வந்து அமுல்யா மாவு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, கொண்டைக்கடலை, நெய், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இது பேரிச்சம்பழம் எல்லாமே வந்து வாங்கினோம். வீட்டுக்கும் சில திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம். கண்டிப்பாக தேவைப்படுறது வந்து ரூஹப்ஸாவும் இந்த மலாஸ் க்ரஷும் தான். இதுதான் வந்து அடிக்கடி வந்து வீட்டில் நோம்பு நேரத்தில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈவினிங் போல் வந்து சஹருக்காக வந்து ஆணை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சஹருக்கு வந்து ஃபஸ்ட்டு டே சஹர் எப்போதுமே வந்து மீன் ஆனம் தான். அன்னைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே மீன் கிடைக்கவே இல்லை. யாரும் வந்து கடலுக்கு போகலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ மீன் ரொம்ப கிடைக்கவே இல்லை, கிடைச்சது தான் வாங்கியாச்சு. ஸோ அது வந்து வறுக்கிற மீனில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, அப்புறம் வந்து எண்ணெய், இதெல்லாம் வந்து போட்டு பெரட்டி வந்து வச்சுட்டேன். நைட்டு வந்து நம்ம வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படியே மேரினேட் ஆகட்டும்னு விட்டேன். அதுக்கப்புறமா வந்து மீன் ஆனந்தான். எப்போதுமே வந்து ரமதானில், அதாவது நோன்பு வைக்க போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டே வந்து மீன் ஆனந்தான். சில பேர் வந்து கறியானம், கோழியானம்லாம் சாப்பிடுவாங்க. நமக்கு அந்த இஞ்சி பூண்டு போட்ட ஆனெல்லாம் வந்து நல்லா இறங்காது, சஹரில் வந்து சுத்தமாக இறங்காது. அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், அப்புறமா வந்து இந்த மீனானம் இதுதான் அதிகமாக இறங்கும், மற்ற எதுவுமே அந்தளவுக்கு வந்து இறங்காது. ஸோ அதுக்காக வந்து மீனானம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது இந்த மீனான ரெசிபி. ஸோ பேட்டரி ரொம்ப லோவாகிக்கிட்டே போகுது, வாய்ஸுமே வந்து ரொம்ப லோவாக போகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், வெங்காயம், அரைச்ச தக்காளி, உப்பு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில்லை, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதுதான் புளி கரைசல். அதுக்கப்புறம் கொதிச்சோடனே மீன். இது வந்து ரொம்பவே ஈஸி தான் மீனானோம். ஃபஸ்ட் டே மீனானுங்கிறதுனால அது நோம்புனாலே நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சஹர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி சாப்பாடு இறங்காது தான், பட் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரியாவது கொஞ்சமாவது செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மீனானை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மீனே கிடைக்கல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடலில் மீன் பிடிக்க அந்த போராட்டம் பண்ணுறவங்கலாம் அந்த நோம்பு மூடிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நோம்பு நேரத்தில் மீன் கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ இந்த மீன் வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை, பட் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வந்து மசாலா பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டு அதை கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி வேண்டியது தான். நைட்டே வந்து சஹரோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து முடிச்சிடுவோம். ரைஸ் ரெடி பண்ணுறதுலேருந்து ஃப்ரை, அதுக்கப்புறம் ஆனை எல்லாமே வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணிடுவோம். சஹருக்கு வந்து ரீஹீட் மட்டும் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் டீ போடுறது, இந்த 2 வேலையோட தான் வச்சுக்குவோம். ஏன்னா தஹஜ்ஜுத் தொழுகிறது, ஓதுறது, அப்புறமா சஹருக்கு நம்ம அந்த இடத்துல சாப்பாடு ரெடி பண்ணோம்னா இந்த ஓதுற டைம் எல்லாம் போயிடும். அதுக்காகத்தான் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ நேரம் வந்து அப்படியே டக்குன்னு ஓடிடுது. ஸோ ஜயானையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து தொழுவுறது இப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து சீக்கிரமாக போயிடுது. சில யூடியூபர்ஸ் எல்லாமே ரெசிபி இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க, vlog வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் நமக்கு பயிற்சி வேண்டும். ஸோ இன்ஷால்லா அடுத்தடுத்த vlog எல்லாமே வந்து நான் நிறைய டீட்டெயிலாக வந்து நிறைய கிளிப்பிங்ஸோட அடுத்தடுத்த vlogல வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இஃப்தாருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை பஜ்ஜி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து முட்டை வந்து தண்ணியில் ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டு வினிகர் போட்டு வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா வந்து அது ஓடெல்லாம் உரிச்சிட்டு டிவைட் பண்ணிக்க வேண்டியது தான். நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷனுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ பேட்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸு, கடலை மாவு, மைதா, ஃபுட் கலர், சோடா உப்பு, அதுக்கப்புறமா வந்து தண்ணி, அப்படியே நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா நான் வந்து ரெஜிமெண்ட்டை கொடுத்துட்டேன், நீ வந்து ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வந்து ஜயானை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுவுமே வந்து ஆர்டர் வந்ததையும் சேர்த்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஆயில் ஹீட் ஆனது வந்து முட்டை பஜ்ஜி போட்டு எடுக்கிறது தான். ஸோ ஆர்டர் வந்து நமக்கு இஃப்தார் செய்யறதுக்கு வந்து அது கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து ஃபஸ்ட்டு நோம்புங்கிறதுனால வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். போக தான் வந்து அதெல்லாம் பழகிக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் ஆர்டருமே வந்து நம்ம வந்து சூப்பராக பேக் பண்ணி டெலிவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து எங்களுக்கு இஃப்தாருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரிங்க்குக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ரூ ஹப்ஸா வச்சு தான் அது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணிட்டோம். சில பேர் இது ஆட் பண்ண பிடிக்கும், சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்குவாங்க. பாதாம் பிசின் ஆட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து ரோஸ் மில்க் சிரப். ரூ ஹப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவர் தராது, பட் இருந்தாலும் வந்து அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இன்னும் நல்ல ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக ரோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணியாச்சு. எதுக்குமே வந்து இப்போ ரோஸ் மில்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணோம். ஏன்னா வந்து நிறைய செஞ்சுட்டு நிறைய சாப்பிட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நானும் அம்மா வந்து நோன்பு வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவுமே வந்து அன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். டேட்ஸ், அதுக்கப்புறமா பஜ்ஜி, அப்புறம் ரோஸ் மில்க், அதுக்கப்புறமா வந்து கஞ்சி, இதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து நல்லபடியாக வந்து நோன்பு திறந்தாச்சு. இஃப்தார் அதுக்கப்புறமா சஹருக்கான ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இருக்குது. அண்ட் தென் நான் வந்து அப்லோடும் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மில்க் ஷேக், அதுக்கப்புறமா ரோஸ் மில்க், இதெல்லாம் வந்து இஃப்தார் டயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து வடை வந்து அத்தம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே வச்சு நல்லபடியாக வந்து நோம்பு திறந்தாச்சு. தொழுவுறது, அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறது, அப்புறம் எங்களுக்கு இஃப்தாருக்கு பார்க்குறது, ஜயானை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் வந்து டைட்டாக போயிடுது. ஸோ வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. ஐம் ஷூர் நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து நம்ம சூப்பராக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து கஞ்சி முறை வந்து 2வது முறை. ஸோ வந்து நாங்கள் 2வது தராபியாவுக்கு வந்து நாங்கள் வந்து டீ போட்டு கொடுக்கணும். நாங்கள் வந்து கடையிலலாம் வாங்கி கொடுக்க மாட்டோம், வீட்டிலே வந்து நாங்கள் டீ போட்டு கொடுப்போம். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பெரிய சட்டிலே தான் வந்து டீ வந்து போட்டு கொடுப்போம். அவங்க வந்து கேன் வந்து கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் வந்து டீ வந்து ரெடி பண்ணி நாங்கள் அந்த கேனில் ஊற்றி கொடுத்துருவோம். ஸோ வந்து பால் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி இல்லை, ஸோ சுகர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு சுகர்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து இடித்த ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது கூட வந்து டீத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவோம். நாங்கள் வந்து டீத்தூள் பிஸ்னஸுமே வந்து பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே வந்து நான் பொறுமையாக அடுத்தடுத்த விலாகில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டீத்தூள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், இம்போர்ட்டட் ஃப்ரம் ஊட்டி. நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு ஊட்டியில் உள்ள ஃப்ளேவர் டீ தூளே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டீ வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிட வேண்டியது தான். ஏன்னா வந்து முன்னாடியே நம்ம கேனில் ஊற்றி வச்சிட்டோம்னா ஆறி போயிடும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து டீயை வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா சூடை காட்டி அதுக்கப்புறமா வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பாதி வந்து இந்த கேனில் ஃபில் பண்ணிக்குவோம். அந்த டீ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பல்காக போடுறோம்ல டீ, அதனால் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டீ ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் உள்ள டீயை நாங்கள் கொஞ்சம் எடுத்து நாங்கள் வந்து குடிச்சுக்குவோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக ஈவினிங்க்கு நம்ம போகிறோம். ஸோ வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு, வெஜ் பீஸா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். காலையிலே வந்து கஞ்சிக்கு தேவையான திங்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பள்ளியாசாலேருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைனா வந்து நாங்களே கொடுத்து விடுவோம். அந்த மாதிரி வந்து கொடுத்து விட்டாச்சு. வந்து ஒரு 5 years 6 years முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் பெரிய குவான்டிட்டியில் வந்து வாங்கிக்குவோம் கஞ்சி. நிறைய பேருக்கு நாங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருப்போம். இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு வாளி அந்த மாதிரி தான் வாங்கிக்குவோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வீட்டில் வர ஹெல்ப்பருக்காக்கு, அப்புறம் நாங்கள் இப்படியே வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ரொம்பலாம் வந்து பகிர்ந்துட்டுலாம் இருக்க முடியலை. ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் டே இஃப்தாருக்கு வந்து கஞ்சி, அதுக்கப்புறமா வந்து பன்னீர் மஞ்சூரியன். இது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மலாஸ் ப்ளூபெரி கான்சர்ல அந்த க்ரஷ்ஷை வச்சு வந்து மில்க் ஷேக், அதுக்கப்புறமா வந்து அகரகர், சப்ஜா சீட்ஸ் போட்ட அகரகர். அவ்வளோதான். சூப்பர் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வந்து இஃப்தார் வந்து நல்லபடியாக முடித்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை. அண்ட் இன்னொரு ரமதான் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பேட்டரி ரொம்ப லோ ஆயிடுச்சு. பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.